தமிழ்நாட்டுல குலக்கல்வி அரசியலை ஆர்எஸ்எஸ் காரன் பேசுறதுக்கு பயப்படுறான். அவனுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய சீமான் பேசுறான். இந்த ஆள் பேசுறாரு. இன்றைக்கு உலக பொருளாதாரம் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு வா, விவசாயத்துக்கு வான்னு. விவசாயத்தினால தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியிலே எத்தனை பங்களிப்பு செய்ய முடியும்? தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில விவசாயத்தோட பங்களிப்பு என்ன? விவசாயத்தை போட்டுக்கிறோம், நான் விவசாயத்தை மறுக்கல. விவசாயம் முக்கியமானது, உழவு முக்கியமானது. ஆனால் விவசாயத்தை ஒரு முக்கிய தொழிலாக நீ மாற்றுகிறாய் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு ஜிடிபியில 25% கூட கிடையாது. 1950 உடனே எடுத்து பேசுறான். அண்ணா, அறிஞர் அண்ணா அன்னைக்கு பேசினார் விவசாயத்தை குறித்து. எல்லாரும் விவசாயத்துக்கு வாருங்கள் என்று அறிஞர் அண்ணா பேசினார்னு எழுதுறான். அன்றைக்கு புதிய அணைகள் கட்டப்பட்டன, புதிய விவசாய நிலப்பரப்புகள் திறக்கப்பட்டன, அன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாகி கொண்டிருந்தன ஒழிய வளர்ந்த நிலையில் இல்லை. அன்றைக்கு கல்வி ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தது, தொழிற்கல்வி அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது 55% தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் இருந்துச்சு. அன்றைக்கு 55% இருந்து இன்றைக்கு 20%, 25% மாறி இருக்குதுன்னா, இன்றைக்கு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கின்றோம். அப்ப தொழில்துறைக்கு ஏற்ற கல்விதான் இங்க இருக்கிறது. அப்ப தொழில்துறைக்கு எது தேவையோ அதை வாசியுங்கள், அதை கல்வியாக கற்றுக்கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு போங்கன்னா பேசுவதுதான் வளர்ச்சி நிலையை ஒழிய விவசாயம் மட்டுமே அனைத்தையும் நீ படிச்சுட்டு வந்தவன் எதுக்கு திரும்ப விவசாயத்தை நகர்த்துற? ஆக நம்ம கவனமாக எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாதிகள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜாதிகள்ல எடுத்துட்டோம்னா, உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெற்ற முதல் சாதி ஒரே சாதி பார்ப்பன சாதிகள் தான், வேற யாரும் கிடையாது. உடல் உழைப்பிலிருந்து வேற யாரும் விடுதலை பெற, நாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் உடல் உழைப்பின் மூலமாகத்தான் பொருள் ஈட்டினார்கள். ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்தவர் கூட்டம் தான் பார்ப்பன கூட்டம். இப்ப மறுபடியும் நம்ம கல்வி ஏன் கற்கிறோம்? உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் கல்வி கற்கிறோம். கல்வி கற்கக்கூடிய யாரும் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. உற்பத்தியை செய்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்டவன மறுபடியும் உடல் உழைப்புக்குள் தள்ளுகின்ற வேலை செய்கிறான்.